வினா இலக்கம் 26. இரு நண்பர்கள் வேறொரு நண்பனின் பிறந்த தின விழாவிற்கு செல்வதற்கு முன் உரையாடிய விதம் கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வற்றிடங்களுக்கு பொருத்தமான உரையாடற் பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன. இங்கு 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. ஆவென்னா, ஆனா, ஆவென்னா, ஈனா என்று சொல்லி 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. ஆகிய வெற்றிடங்களுக்கு பொருத்தமான எழுத்து ஒழுங்குமுறை என்று கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் விடையை வச்சே பார்த்தோம். முதலாவது விடை சொல்லியிருக்கணும் பிஏசி. முதலாவது பி சொல்லியிருக்கணும். பாப்போம். அவர் கேட்டிருக்கார், நாம் அவருக்கு எதனை கொண்டு செல்வோம். இப்போ பி கூற்றின்படி பார்ப்போம். ஏன் நாம் ஒரு புத்தகத்தை எடுக்கவில்லை. அவர் கேட்டிருக்கார், நாம் அவருக்கு எதனை கொண்டு செல்வோம் என கேட்டபடியா. அப்ப அதுக்கு பொருத்தமாக இப்ப பி வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்கு. அவர் திருப்பி இன்னொரு வினாவை கேட்கிறார், ஏன் நாம் எடுக்கவில்லையாண்டு, புத்தகத்தை எடுக்கவில்லையான்னு கேட்கிறார். ரைட். அப்ப அடுத்த பாப்பம் ஏ. அப்படி என்றால் ஒரு புத்தகத்தை எடுப்போம். சரி, அப்போ இதுல நாங்கள் பி வந்து பொருத்தம் இல்லாத வர்றபடியா நாங்கள் பிஏ முதலாவது தெரிவு செய்ய முடியாது. ரெண்டாவதுலையும் பி தான் தெரியும் முதலாவது வாரபடியா. அப்ப நாங்கள் ரெண்டாவது விடையும் தெரிவு செய்ய முடியாது. மூன்றாவது பார்ப்போம். சி. ஒரு உடை நல்லது அல்லவா. அப்ப அவர் கேட்கிறார், எதனை கொண்டு செல்வோம் கேட்க ஒரு உடை நல்லதுன்னு சொல்லி சொல்றேன். சரி. பி. ஏன் நாம் ஒரு புத்தகத்தை எடுக்கவில்லை. ஒரு உடையை சொல்றார், நல்லன்னு சொல்லி போட்டு ஏன் நாம் ஒரு புத்தகத்தையும் எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். ஏ. அப்படி என்றால் ஒரு புத்தகத்தையும் எடுக்கும். பொருத்தமான விடை மூன்றாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 27. மாணவர் குழு ஒன்று பாடசாலை தோட்டத்தில் உள்ள பழமரங்கள் தொடர்பாக பின்வரும் அட்டவணையை தயாரித்தது. இதுல மர வகை எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. இப்ப இதுல உள்ள தரவுகளை வச்சு இதுல எந்த கூற்று சரின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இவ்வட்டவணைகளுக்கு ஏற்ப பாடசாலை தோட்டத்தில் உள்ள முதலாவது சொல்லிக்கிறோம், முந்திரி மரங்களின் எண்ணிக்கை சரியாக 3 ஆகும். நாங்கள் முந்திரி மரத்தை பார்த்தோம்னு சொல்றோம். இதுல 3 வட்டம் இருக்கு. அப்ப வட்டத்தின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லு. நாங்க 3 வட்டத்தை வச்சு 3ன்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் சொல்லி. முதலாவது விட தவறு. இரண்டாவது விடையை பார்ப்போம். ரம்புட்டான் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 6. இப்ப ரம்புட்டான் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 6ஆக இருக்கலாம்னு சொல்லி. அப்ப ஒரு வட்டம் வந்து 2 சொல்லி எடுத்தோம்னா 2, 4, 6. சரி, பார்ப்போம். மூன்றாவது விடை மாமரங்களின் எண்ணிக்கை நாரத்தை மரங்களின் எண்ணிக்கையிலும் ஒன்று கூடியதாகும். இதுல மாமரங்கள்ல வந்து 1, 2, 3, 4, 5, 6 வட்டம் இருக்கு. நாரத்தையில 1, 2, 3, 4, 5. இங்கும் வந்து வட்டத்தின் எண்ணிக்கையை விட இங்க மாமரத்தின் வட்டத்தின் எண்ணிக்கை கூட, நாரத்தின் வட்டத்தின் எண்ணிக்கையை விட மாமரத்தின் வட்டத்தின் எண்ணிக்கை 1 கூட என்பதால 1 கூடன்னு சொல்லினோம். இங்கேயும் வட்டத்தின் பெருமதிய சரியா தெரியல. ஆனா ரெண்டாவது விடையில பார்த்தோம்னு சொன்னா ரம்புட்டான் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 6ஆக இருக்கலாம் என்ற ஒரு வட்டத்துக்கு 2 படி சொல்லி. ஆகவே இரண்டாவது விடை தான் பொருத்தமாக இருக்கும். மூன்றாவது விடை இல்லை. வினா இலக்கம் 28. குருவில் காட்டப்பட்டுள்ள படத்தில் ஒவ்வொரு வரும் அடைப்பிலும் 2 தொடக்கம் 6 வரை உள்ள இலக்கம். 2 தொடக்கம் 2, 3, 4, 5, 6 வரை உள்ள இலக்கங்கள் ஒவ்வொரு இலக்கமும் ஒரு தடவை மாத்திரம் விடப்பெறுமாறு. இந்த பெட்டிக்குள்ள இந்த தரப்பட்டுள்ள இந்த இலக்கங்கள் வந்து ஒருக்கா தான் பயன்படுத்தலாமா. எந்த ஒரு பகுதியிலும் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15. இதுல பகுதியா பிரிச்சு தந்திக்கணும். இது 3, இது 3, இது 3 சொல்லி பிரிச்சு தந்திக்கணும். இதன கூட்டுத்தொகையில் வந்து 15 இருக்கும். இதன கூட்டுத்தொகையில் வந்து 15 இருக்கும். அதற்கேற்ப 8 உள்ள பகுதியில் ஓர் அடைப்பில் உள்ள ஒரு இலக்கம். அப்ப இந்த 8 என இருக்கிற இந்த பகுதியில வந்து இதுல அடிக்குது. இதுல வார இலக்கம் எதுன்னு கேட்கும். இப்ப நாங்கள் தரப்பட்டுள்ள இலக்கங்களை இதுக்குள்ள நாங்கள் பொருத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம், இந்த 3 அடைப்புல ஒரு அடைப்புல இலக்கம் வரையில மிச்ச 2 அடைப்பிலும் இலக்கம் வந்துட்டு இதன கூட்டுத்தொகை 15 இருக்கும். இந்த தரப்பட்டுள்ள இந்த இலக்கங்கள்ல ஒன்று பயன்படுத்துவோம். இந்த 2 கூட்டினோம்னா 10. 15 வரணும்னா இன்னும் 5 தேவை. அப்ப நாங்கள் இதுல 5 இதுல பயன்படுத்தினோம்னா சரியா காணப்படும். மிச்சம் இருக்கிற இலக்கங்கள்லாம் இந்த 2 இதுக்குள்ளேயும் பிறப்போம். கூட்டுத்தொகையும் 15 வரும். இப்ப நாங்க என்ன செய்வோம், தரப்பட்டுள்ள விடைகளை வச்சு பார்ப்போம். இப்ப இதுல வந்து முதலாவது விட 4ன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல நாங்க 4 போடுவோம்.
4 போட்டா 8 4 12. இதில் 4 பயன்படுத்தப்பட்டுட்டு 15 வரணும்னா இதில் 3 போட்டா சரி. மிச்சம் 2 மாறும் மிஞ்ச வரும். இது இந்த கூட்டுத்தொகையும் சரியா 15 வரும். ஆகவே சரியான விடை 4ஆக காணப்படும். நாங்கள் 2வது விடையும் போட்டு பார்ப்போம். இதுல நாங்கள் 5 போட்டு பார்ப்போம். 5 போட்டோம்னு சொன்னா 8 5 13. அப்ப இதுல 2 வரும். இதுல 5 2 பயன்படுத்தப்பட்ட வழியா 5 நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டோம். அப்ப திருப்பி 5 போடல. அப்ப 2ஆவது விட வேற. சரி, 5 ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திட்டோம். இதுல கட்டாயம் 5 தான் வரும். ஏன்னா கூட்டுத்தொகை 15 வரும். அதுக்கு பதில் 6 போட்டு பார்ப்போம். 6 போட்டோம்னா இதுல 1 தான் வரும். 5 1 வந்து தேக்கணும். ஆகவே இந்த விடையும் வரும். வினா இலக்கம் 29. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள ஊடு காட்டும் தாளை குற்றிட்ட கோடு வழியை மடிக்கும் போது கிடைக்கும் ஒரு இத மடிக்கக்குள்ள எந்த உருவம் கிடைக்கப்படும் என்று சொன்னா, இதை எப்படி மடிச்சோம்னு சொன்னா 3வது படம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சரியான விடை 3ஆவதாக காணப்படும். வினா இலக்கம் 30. ஒரே அளவுள்ள சதுர முயலை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு திண்மம் முன்னாலிருந்து பார்க்கப்படும் போது தோற்றும் விதமும் பின்னாலிருந்து பார்க்கும்போது தோற்றும் விதமும் கீழே தரப்படும். அப்ப இது முன்னாலிருந்து பார்க்க, இது பின்னாலிருந்து பார்க்க இந்த விதம் சொல்லி 2 இதையும் காட்டுறீங்க. நம்ம 2மே ஒரே திண்மம் தான். இத்திண்மத்தை செய்வதற்கு எத்தனை சதுரமுகிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? சரி, நாங்கள் இதுல கீழ் அடுக்குல பார்ப்போம். இதுல 3 இருக்கு. இஞ்சாலையும் 1 2 3 கீழ் அடுக்குல 3 இருக்கு. ஒரு இதுல 3 படி, இதுல 3 இருக்கிறபடியா 3 தர 3 எங்களுக்கு 9 வர போது கீழ் அடுக்குல மட்டும். சரியா, இந்த அடுக்குல பார்ப்போம். இதுல 2 இருக்கு. இந்த இடையில 1 இருக்கு. அதே மாதிரி இதுலயும் 2 இருக்குது. அதே மாதிரி இதுல 1, இதுல 1 வரும். இவ்வளோத்தையும் கூட்டினோம்னா வாரது விடையா இருக்கும். 1 2 2 4 4 2 6 6 3 7. ஆகவே 9ஓட 7 கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு 16 கிடைக்கப்பெறும். சரியான விடை 3ஆவதாக காணப்படும். வினா இலக்கம் 31. முற்பகல் 7 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த ஒரு புகையிரதம் மெல்வத்தை புகையிரத நிலையத்தை கடந்த பின்னர் 30 நிமிடத்தில் குருந்துவத்தை புகையிரத நிலையத்தை கடந்தது. அதற்கு செப்பமாக 1 மணித்தியாலத்திற்கு பின்னர் தல்வத்த புகையிரத நிலையத்தை அடைந்தது. பின்னர் தல்வத்த புகையிரத நிலையத்திலிருந்து முற்பகல் 10க்கு திரும்பும் பயணத்தை ஆரம்பித்து குருந்துவத்தை புகையிரத நிலையத்தையும் மெல்வத்தை புகையிரத நிலையத்தையும் கடந்து ஆரம்பித்த நிலையத்தை மறுபடியும் அடைந்தது. இப்புகையிரதம் முழு பயணத்தின் போதும் ஒரே கதியில் செலுத்தப்பட்டதெனின் அப்புகையிரதம் பற்றிய பின்வரும் கூற்று சரியானதாக இருக்கும். முற்பகல் 7 மணிக்கு புகையிரதம் என்ன செய்து மெல்வத்தை புகையிரதத்தை கடந்த பின்னர் பயணத்தை ஆரம்பித்து மெல்வத்தை புகையிரதத்தை கடக்குது. சரியோ? அதுக்கு பின்னர் 30 நிமிடத்துல குருந்துவத்தை புகையிரதத்தையும் கடந்தது. அதுக்கு பின்னர் ஒரு 30 நிமிடத்துல குருந்துவத்தை புகையிரதத்தையும் கடந்து அதுக்கு பிறகு ஒரு மணித்தியாலத்துல தல்வத்த புகையிரத நிலையத்தை அடையுது. திருப்பி 10 மணிக்கு என்ன செய்யுது? தல்வத்த புகையிரதத்துல இருந்து வலிக்கிட்டு ஆரம்பித்த இடத்துக்கு வருது. சரியோ? இப்ப தரப்பட்ட முதலாவடைய பாவம் 7:30க்கு குருந்துவத்த புகையிரத நிலையத்தை கடந்தது. வலிக்கிட்டது 7 மணிக்கு. 7:30க்குள்ள குருந்துவத்த புகையிரதத்தை கடக்காது. ஏன்னு சொன்னா மெல்வத்த புகையிரதத்தை கடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கணும். அதுல இருந்துதான் குருந்துவத்த புகையிரதத்தை 30 நிமிஷத்துக்கு கடந்திருக்கு. 7 மணியோட நாங்கள் 30 கூட்டினோம்னா 7:30 வரும். இந்த இடைப்பட்ட நேரமும் காணப்படுது. ஆகவே அந்த குறிப்பிட்ட நேரம் தரப்படாதபடியாக முதலாவது பிழையாக இருக்கும். சரியோ?
ஏன்னு சொன்னா இப்போ 7 மணிக்கு வலிக்கிட்டு மல்வத்தையை கடந்த அந்த நேரம் இதுல கரையில்லை. மல்வத்தையிலிருந்து குருந்துவத்தையை கடக்கத்தான் 30 நிமிடம் இருக்கு. ஆகவே 7:30க்கு கடந்திருக்கா. இரண்டாவது பார்ப்போம். மல்வத்தை புகரை நிலையத்தை 11 மணிக்கு கடந்தது. சரியோ? மல்வத்தை புகரை நிலையத்தை 11 மணிக்கு கடந்தன்னு சொல்லி தல்வத்தையிலிருந்து எத்தனை மணிக்கு வலிக்கிட்டது? 10 மணிக்கு வலிக்கிட்டது. திரும்பி தன் பயணத்தை 10 மணிக்கு வலிக்கிட்டு, அப்ப இதுல தல்வத்தையிலிருந்து குருந்துவத்தைக்கு 1 மணித்தியாலம் அதுல சொல்லியிருக்கேன். இங்க குருந்துவத்தைக்கு வரவே 11 மணி ஆயிடும். பிறகு குருந்துவத்தையிலிருந்து மெல்வத்தைக்கு வர 30 நிமிடம் பிடிக்கும். ஆகவே 11:30க்கு தான் மெல்வத்தைக்கு வரும். ஆனா இங்க சொல்லியிருக்கேன் 2வது விடையின்படி மல்வத்தை புகரே நிலத்தை முற்பகல் 11 மணிக்கு கடந்தது. 11:30க்கு தான் கடந்திருக்கோணும். ஆகவே 2வது விடையும் தவறானது. 3வது விடையை பார்ப்போம். ஆரம்ப நிலையத்தை மறுபடியும் 12:30க்கு அடைந்தது. சரி, 10 மணிக்கு வலிக்கிட்டது. சரியோ? 10 மணிக்கு வலிக்கிட்டு 1 மணித்தியாலத்துல குருந்துவத்தையை கடந்திருக்கும். பிறகு என்ன செய்யிருக்கும்? அரை மணித்தியாலத்துல மெல்வத்தையை கடந்திருக்கும். மெல்வத்தையிலிருந்து ஆரம்பித்த இடத்துக்கு 1 மணித்தியாலம். ஆகவே சரியாக 12:30. ஆக 2.5 மணித்தியால பயணமாக காணப்படுது தல்வத்தையிலிருந்து. சரி, ஆகவே சரியான விடை 3வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 32. மழை நாளில் மாத்திரம் வானவில்லை காணலாம். முதலாவது கூற்று மழை நாள்ல மட்டும்தான் என்ன செய்யலாமா? வானவில்லை காணலாம். இப்ப மற்ற மழை இல்லாத நாள்ல காணலாம். 2வது, மழை உள்ள சில நாட்களில் வானவில்லை காணலாம். இப்ப மழை பெய்கிற எல்லா நாள்லையும் வானவில்லை காண முடியாது. இதுல பார்ப்போம். மேற்குறித்த இரு கூற்றுக்களுக்கு மேற்ப பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கலாம்? சரி, எது உண்மையாக இருக்கலாம்? முதலாவதை பார்ப்போம். மழை உள்ள ஒவ்வொரு நாளும் வானவில்லை காணலாம். 2வது கூற்று சொல்லியிருக்கீங்கன்னா மழை உள்ள சில நாட்களில தான் வானவில்லை காணலாம். இப்போ மழை உள்ள எல்லா நாளும் வானவில்லை காண முடியாது. அது முதலாவது வேற. 2வது பார்ப்போம். மழை இல்லாத ஒரு நாளில் கூட வானவில்லை காணலாம். இப்ப மழை இல்லாத ஒரு நாளில் கூட வானவில்லை காணலாம். அதுவும் இல்லை. ஏன்னா மழை இல்லாத நாள்ல வானவில்லை காண. ஏன்னா மழை நாளில் மாத்திரம் மட்டும். இப்ப மழை இல்லாத நாள்ல காணலாம். ஆனா இங்க காணலாம்னு சொல்லி. மழை உள்ள ஒரு நாளில் கூட வானவில்லை காண முடியாது. சரி, மழை உள்ள ஒரு நாள்ல சில நாள்லாம் தெரியும். அப்ப மழை உள்ள ஒரு நாள்ல என்னது வானவில்லை காண முடியாது. அது சரியாக இருக்கு. வினா இலக்கம் 33. சாந்தி காலை 7 மணிக்கு தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு. சரியோ? சாந்தி என்ன செய்கிறாள்? காலை 7 மணிக்கு தனது வீட்டிலிருந்து புறப்படுறாள். புறப்பட்டு ஒரு சீரான கதியில் அருணாவின் வீடு வரைக்கும் சென்று அங்கே நிற்காமல் அதே கதியில் திரும்பி வருகின்றார். அருணாண்ட வீட்டுக்கு போறாள். சரி, அங்க போயிட்டு திரும்பி வர நிக்காம போறதும் பாரமா வந்துட்டு. அருணாவும் காலை 7 மணிக்கு. அப்ப அருணாவும் என்ன செய்யறா? அதே காலை 7 மணிக்கு தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு ஒரு சீரான கதியில சாந்தியின் வீடு வரைக்கும் போய் அங்கே நிற்காமல் திரும்பி வருகின்றனர். இருவரும் ஒரே பாதையில் சென்றனர். ஒரு பாதையில சரி, 2 பேரும் இப்போ ஒரு ஆள் இப்படி போக மற்ற இப்படி வர போய் இவ சாந்தி வந்து என்ன செய்யறா? அருணாண்ட வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரா. அதே மாதிரி அருணா சாந்தி வீட்டை போயிட்டு திரும்பி. இருவரினதும் வீடுகளுக்கு இடையே உள்ள தூரம் 600 மீட்டர். 2 பேர்ட்ட வீடுகளுக்கு இடையிலான தூரம் வந்து சொல்லியிருக்கீங்கன்னா 600 மீட்டர். அருணாவின் கதி. சரியோ? அருணாண்ட கதி சாந்தியின் கதியின் 2 மடங்கா. இப்ப இதுல அருணா சாந்தி. அருணாக்கு 2 மடங்கு, சாந்திக்கு 1 மடங்கு, மொத்தமாக வேண்ட 3 மடங்கு கதியா இருக்கு. சரி, அப்ப இந்த 600 நாங்கள் 3ஆல பிரிச்சோம். 3ஆ பிரிப்போம். வளத்தையும் 3ஆ பிரிச்சோம்டா 200 200 வரும். அதாவது அருணா வந்து சாந்தியின் கதின்னு 2 மடங்கு. சரி, அதாவது இப்ப சாந்தியின் 100 மீட்டர் நடந்தான்னு சொன்னா அருணா வந்து இது 2 மடங்கு 200 மீட்டர் நடப்பார். இதுதான் இந்த விளக்கம்.
இதுல சொல்லியிருக்கிறோம் இப்பயணத்தில் இருவரும் சந்திக்கும் இடங்களுக்கு சாந்தியின் வீட்டில் இருந்துள்ள தூரம் யாது? ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம். முதலாவது சாந்தி 200 மீட்டர் நடந்தான்னு சொன்னா சரியோ, இந்த 200 மீட்டர்ல அருணாம் முதலாவது சந்திக்க போகுது. ஏன் வா 200 மீட்டர் நடந்தாண்டா அது என்ன 2 மடங்கு 400 மீட்டர் ரெண்டா பாருங்க, 200 400. அப்ப இந்த இடத்துல அருணாவும் சாந்தியும் சந்திக்க போகுது. இந்த இடத்துல சந்திக்க சாந்தியின் வீடு இதுல இருந்து ரெண்டு பேரும் சந்திக்கிற இந்த இடையிலான தூரம் தான் சாந்தியின் வீட்டுன தூரமா இருக்கும். அப்ப 200 இருக்கு. இப்ப என்ன செய்யறா, சாந்தி அருணாவின் வீட்டுக்கு போறா. இவா அடுத்த ஒரு 200 மீட்டர் நடந்தாண்டா இவா என்ன செய்ய போறா, சாந்தி 400 மீட்டர் நடந்துருவா. சரி, இப்ப இங்க போயிட்டா இவா சாந்தி சாந்தி தண்டை வீட்டுல இருந்து வலிக்கிட்டு அருணா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. ரைட், அப்ப இது 600 மீட்டர் வந்துட்டு இவா இங்க வேற அருணா என்ன செய்ய போறா, இங்க போய் திரும்பி வந்துடுவா. ரைட், அதாவது 1200 மீட்டர் வந்துடுவா. அதாவது சாந்தி 600 மீட்டர் நடக்கிறான்னு சொன்னா அருணா 1200 மீட்டர், 2 மீட்டர். அப்ப திரும்பி வா இங்க போய் சாந்தியின் வீட்டை போய் திரும்பி வந்துடுவா. திருப்பி சந்திக்கிறது இங்கேயா இருக்கு. சரியோ, திருப்பி சந்திக்கிறது இந்த இடத்துலயா இருக்கு. இதுல இருந்து சாந்தியின் வீடு எவ்வளவு, 600 மீட்டர். ஆகவே இரண்டாவது விடையாக காண்பது.